வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். இந்த வீடியோ பதிவில் பவர் பியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபர்ஸ்ட் 5 பேசிக் டாக்ஸ் ஃபங்க்ஷனை தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். எப்பயுமே ஃபார்முலா லேர்ன் பண்ணும்போது அந்த பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணும்போது தான் அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன, சின்டெக்ஸ் என்னன்றதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக லேர்ன் பண்ண முடியும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான 5 இம்பார்ட்டன்ட் டாக்ஸ் ஃபங்க்ஷன் என்னென்னா சம், மேக்ஸ், மினிமம் அண்ட் ஆவரேஜ் அண்ட் கவுண்ட். இந்த 5 பேசிக் டாக்ஸ் ஃபங்க்ஷனை தான் இன்றைக்கி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டேட்டா எக்ஸல் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி சாம்பிள் டேட்டா. இந்த சேம் டேட்டாவே நான் ஷேர் டிரைவில் சேவ் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் யூ கேன் ஃபைண்ட் திஸ் லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். இந்த ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஃபோல்டர் லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே என் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸிமம் சேலரி, மினிமம் சேலரி, டோட்டல் சேலரி எப்படி பார்க்குறது, டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கிறது, இது எல்லாமே எக்ஸலில் ஃபார்முலா பயன்படுத்தி பண்ணலாம். அதே மாதிரி இப்போ பவர் பிஐயில் எப்படி நம்ம பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அந்த எக்ஸல் ஃபைலை ஃபர்ஸ்ட்டு இம்போர்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளிக் ஆன் ஹோம் டேப், எக்ஸல் ஒர்க் புக், நேவிகேட் டு த ஃபோல்டர் வேர் யூ ஹவ் சேவ் த ஃபைல். ஸோ இந்த இடத்துல நான் சாம்பிள் டேட்டாக்குள்ளே நான் சேவ் பண்ணியிருக்கேன். எம்ப்ளாயி சாம்பிள் டேட்டா. தென் யூ ஓப்பன் இட். It takes a while. It's loading the file now. இந்த பேஜுக்கு வந்த உடனே எம்ப்ளாயி டேட்டா அப்படின்னா இந்த எக்ஸல் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய இந்த ஷீட் நேம் எம்ப்ளாயி டேட்டா, இந்த ஷீட் நேம் தான் நம்மளுக்கு இப்போ இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ யூ கேன் செலக்ட் திஸ். இருக்கக்கூடிய எக்ஸல் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே காலம் அண்ட் ரோ வைஸில் நம்மளால் அங்கே பார்க்க முடியும். அண்ட் நவ் லோட் ஆன உடனே யூ வில் பி ஏபிள் டு see the new sheet here right below the data. It's completed now. Now you can see here. இதுக்கு மேலே நம்ம கிளிக் பண்ணும்போது here we will be able to see the number of columns that is there in our excel file. எக்ஸல் ஃபைல் இருக்கக்கூடிய எல்லா காலமும் நம்மளுக்கு இப்போ இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ டோட்டல் சேலரி நம்ம பே பண்ணியிருக்கோம்னு பார்க்கணும். ஆனுவல் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கக்கூடிய நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு எவ்வளோ சேலரி நம்ம பே பண்ணியிருக்கோம்னு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஈஸியாக நம்ம ஃபார்முலா வந்து நம்ம சம்முக்கு பயன்படுத்துவோம். சேம் இதே ஃபார்முலா தான் நம்ம இப்போ அங்கேயும் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ டோட்டலாக 7 lakhஸ்க்கு மேலே நம்ம சேலரி பே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சேம் அவுட்புட் வந்து நம்மளுக்கு இங்கே கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரலாம்னா ஃபர்ஸ்ட்டு கிளிக் ஆன் ஹோம் டேப் மேலே கிளிக் பண்ண உடனே கிளிக் ஆன் நியூ மெஷர். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் டு கிரியேட் எ நியூ மெஷர். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டேபிளில் இந்த எம்ப்ளாயி டேட்டா கீழே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இப்போ டோட்டல் சேலரி எவ்வளோ இது வரையும் பே பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம்னா ஈக்குவல் சைன் ஆப்ரேட்டருக்கு அடுத்தது டோட்டல் சம் ஓப்பன் பிராக்கெட். எதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? த ஃபர்ஸ்ட் ஒன் இண்டிகேட்ஸ் தி ஷீட், நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஷீட் நேமும் அதுக்கடுத்து இருக்கக்கூடியது காலம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா எம்ப்ளாயி டேட்டாலேருந்து ஆனுவல் சேலரி எவ்வளோ டோட்டல் சேலரி பே பண்ணியிருக்கோம் அதை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் க்ளோஸ் த பிராக்கெட். இப்போ நான் யூ கேன் கிளிக் ஆன் என்டர் ஆர் யூ கேன் கிளிக் ஆன் தி டிக் மார்க். கிளிக் பண்ணால் நம்மளால டோட்டல் சேலரி நம்மளால் பார்க்க முடியும். இப்போ ஸோ நியூ மெஷர் ஹஸ் பீன் கிரியேட்டட் இயர். இப்போ இது எப்படி நம்ம பார்க்க முடியும்னா நியூ மெஷர் ஹஸ் பீன் கிரியேட்டட். ஆனால் இதை நம்ம வேல்யூ நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஈஸியாக யூ கேன் யூஸ் திஸ் கார்ட் ஃபங்க்ஷன். இந்த கார்ட் மேலே கிளிக் பண்ண உடனே இங்கே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். இந்த இடத்துல ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் திஸ் டோட்டல் சேலரி, ட்ராக் அண்ட் ட்ராப். இயர் யூ வில் பி ஏபிள் டு சி இந்த நம்பர்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு தௌசண்ட்ஸில் காட்டுது. இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். கால் அவுட் வேல்யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்பிளே யூனிட்ஸ் ஆட்டோ கீப் இட் நன். இப்போ நம்மளுடைய எக்ஸல்ல ஃபைல் இருக்கக்கூடிய சம்மும் இந்த சம்மும் நம்மளுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். 7,54,000 ப்ளஸ் 7,54,000. ஸோ இப்படி தான் நம்ம சம் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்துறது. இதை கொஞ்சம் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் ஆன் ஜென்ரல் எஃபெக்ட். இந்த விஷுவல் பார்டர் எல்லாம் கொஞ்சம் ரவுண்டட் கார்னரில் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் பேக்ரவுண்ட் கலர் யூ கேன் செலக்ட் லைட் கிரே கைண்ட் ஆஃப் ஸ்டப்ஸ். அண்ட் அதுக்கடுத்தது இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த லேபிள் வந்து ரொம்ப முக்கியமானது. கேட்டகரி லேபிள் யூ கேன் இன்க்ரீஸ் திஸ் ஃபாண்ட் சைஸ் அண்ட் மேக் இட் போல்ட். கலர் கேன் பி பியூர் பிளாக். ஸோ இப்போ நம்ம டோட்டல் சேலரி பார்த்தாச்சு. ஸோ சம் பார்த்தாச்சு நம்ம. நவ் வி கேன் கிரியேட் அவுட் ஆஃப் திஸ் ஓவரால் ரெக்கார்ட்ஸ். இந்த டோட்டல் சேலரியில் மேக்ஸிமம் சேலரி வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் அதுக்கு எப்படி நம்ம டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம போடலாம்னா கிளிக் ஆன் ஹோம் டேப், நியூ மெஷர் நேம் கேன் பி மேக்ஸிமம் சேலரி. ஈக்குவல் சைன் ஆப்ரேட்டருக்கு அப்புறம் மேக்ஸிமம் கண்டிப்பாக கொடுத்துக்கலாம். ஓப்பன் பிராக்கெட். எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் சேலரி கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸல் ஃபைல் இருக்கக்கூடிய ஆனுவல் சேலரி. இதில் எவ்வளோ மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்
ஆனுவல் சேலரி நீங்கள் இந்த காலம் டைப் பண்ணால் போதும். எந்த ஷீட் எந்த ஷீட்டில் இருக்குன்னு நம்மளுக்கு பாப்பப் ஆகும். யூ கேன் செலக்ட் திஸ் அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் கிளிக் ஆன் என்டர், கிளிக் ஆன் திஸ். ஸோ இப்போ நம்ம நியூ மெஷர் வந்து மேக்ஸிமம் சேலரி கிரியேட் ஆயிடுச்சு. பட் அதே டைமில் இந்த இடத்துல நம்ம மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபில்டர் பட்டன் ஆட் பண்ணிட்டு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் $500. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000. லெட் மீ ரிமூவ் திஸ். இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 1000. இப்போ இந்த 1000 தான் நம்மளுக்கு இங்கே அவுட்புட்டாக வரணும். ஸோ நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ இங்கே கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய சேம் அந்த வியூ அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணலாம். இதை மூவ் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய ஆல்ரெடி டோட்டல் சேலரின்றதை ரிமூவ் பண்ணிடலாம் இந்த ஃபீல்டில். இப்போ மேக்ஸிமம் சேலரி ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். இப்போ நம்மளால் அவுட்புட் பார்க்க முடியும். ஓகே, மேக்ஸிமம் சேலரி இஸ் 1000. இப்போ அதே மாதிரி மினிமம் சேலரி எப்படி கண்டுபிடிக்கிறது? இட்ஸ் வெரி சிம்பிள். அதே மாதிரி தான். கிளிக் ஆன் ஹோம் டேப், கிளிக் ஆன் நியூ மெஷர். இந்த இடத்துல மினிமம் சேலரி நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் ஆஃப்டர் ஈக்குவல் சைன் ஆப்ரேட்டர் கிரியேட் மினிமம். சேம் எக்ஸல் தெரிஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓப்பன் ப்ராக்கெட், சேம் அந்த காலம் இப்போ கால் பண்ணணும். ஆனுவல் சேலரி பேஸ்ட் ஆன் திஸ் காலம் ஃப்ரம் திஸ் ஷீட், எம்ப்ளாயி டேட்டா ஷீட் கிரியேட் பண்ணுறோம். அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட், என்டர். கிரியேட் பண்ணியாச்சு. சேம் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த வியூவை காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய மினிமம் சேலரி வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நம்மளுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் இதில் கிரியேட் ஆகிருக்கு. பட் இட்ஸ் ஓகே, கேட்டகரி இதில் எல்லாமே கீழே ஒரே இதில் கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்மளால் டோட்டல் சேலரி, மேக்ஸிமம் சேலரி அண்ட் மினிமம் சேலரி எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா ஆவரேஜ் சேலரி, ஆவரேஜாக எவ்வளோ சேலரி நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் சிம்பிள் தான். கிளிக் ஆன் ஹோம் டேப் அண்ட் நியூ மெஷர். த மெஷர் நேம் கேன் பி ஆவரேஜ் சேலரி. இட்ஸ் ஆல் இன் கேப் அண்ட் ஓப்பன் bracket. ஆஃப்டர் ஈக்குவல் சைன் ஆப்ரேட்டர் type average, open bracket, based on which column, based on annual salary. Select and close the bracket and you can just click on this. Create பண்ண உடனே இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ என்ன ஆகும்னா ஆவரேஜ் சேலரின்ற நியூ மெஷர் வந்து நம்மளுக்கு இங்கே கிரியேட் ஆகிடும். இப்போ இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ யூ கேன் காப்பி திஸ் வியூ அண்ட் பேஸ்ட் இட் அகைன். இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கார்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டை ரிமூவ் பண்ணிடலாம். புதுசாக கிரியேட் பண்ண இந்த நியூ மெஷரை ஆவரேஜ் சேலரின்றதை ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா $754 வந்து நம்ம ஆவரேஜ் சேலரியாக நம்ம பே பண்ணியிருக்கக்கூடியது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா கவுண்ட் வந்து 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடிங் எக்ட 1000 ரெக்கார்ட்ஸ். ஸோ இப்போ அதை நம்ம எப்படி பார்க்குறதுனா சிமிலர்லி கிளிக் ஆன் ஹோம் டேப், நியூ மெஷர். இந்த இடத்துல இந்த மெஷர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துக்கலாம். மெஷர் நேமு. அப்புறம் ஆஃப்டர் ஈக்குவல் சைன் ஆப்ரேட்டர் மேக் ஷுர் யூ ஆர் கிவிங் கவுண்ட் ஃபங்க்ஷன். கவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட். எந்த காலம் பேஸ் பண்ணி கொடுக்குறோம், எந்த காலம் வந்து பிளாங்க் இல்லாமல் இருக்கோ அந்த காலமை எதுனாலையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஐடியில் நம்மளுக்கு எந்த பிளாங்க்கும் இல்லை, இதை நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கவுண்ட் பண்ணலாம்னா ஸோ யூ கேன் கால் இட் தட் ஒன். ஸோ எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி டேட்டா கீழே எம்ப்ளாயி ஐடி நம்ம எடுத்துக்கணும். Employee ID and close the bracket, click on this. Now copy this and paste it again. இப்போ இருக்கக்கூடியதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய கவுண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ட்ராக் அண்ட் ட்ராப் கூடியது என்னென்னா இந்த கவுண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கவுண்ட்டில் இருக்கும். ஒருவேளை டிஃப்ரெண்ட் வேல்யூவில் இருந்ததுன்னா நம்ம மாற்றிக்கணும். ஸோ கவுண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ 1000 இருக்குது. கண்டிப்பாக இதை நம்ம பார்க்கும்போது எப்படி ஒரு டேக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்த வீடியோ பதிவில் காலம் லெவலில் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அண்ட் போனஸ் கால்குலேஷன் எப்படி பார்க்குறதுன்ற பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.